யார் இவன் என்ன பத்தி பேசுறதுக்கு யார் இவன்? பர்சனலா தெரியும், 2 வருஷமா தெரியும்னா என்ன வேணா பேசுவியா? உன்னை பத்தி தான் தெரியும் எனக்கு. நான் போய் எல்லாத்தையும் இதுல நீ இன்வால்வ் ஆகக்கூடாது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 4 ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம கமருதீன் அவர்களுக்கும் ஆதரிக்கும் தாங்க ஒரு பெரிய சண்டை நடக்குது. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? அரோரா அவர்கள் தான். அது என்னன்றது 1 by 1 சொல்லிடுறேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கமருதீன் அவர்களும் வினோத் அவர்களும் கிச்சன்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப கமருதீன் சொல்றாரு, அவ யார் மச்சான் என்ன பத்தி பேசுறதுக்கு, அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்காரு. இதெல்லாம் ஆதிரியை இந்த ஹால்ல நின்று பாத்துட்டு இருக்காங்க. அப்ப உடனே கமருதீன் என்ன பாக்குற, பர்சனல் விஷயத்துல இங்க உன்னை யார் ஷேர் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நான் ஷேர் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியை பேசிட்டே இருக்காங்க. உடனே கமருதீன் நீ யாரு முதல்ல அதெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே பிக் பாஸ்க்கு வந்தோமா, பிக் பாஸ் ஷோல என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அதெல்லாம் மட்டும் பாரு, அதை விட்டு வெளியே நடக்கிற பர்சனல் எல்லாம் உள்ள எடுத்து சொல்லிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஆதிரை ஏதோ ஒரு பர்சனல் விஷயத்த நம்ம அரோரா கிட்ட சொல்லியிருக்காங்க. அரோரா தான் அதை கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆதிரையும் கமருதீனும் வெளியிலே மகாநதி சீரியல் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. அதுலயே இவங்களுக்கு ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு போல, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை இருக்கு போல. ஏன்னா 2 வருஷமா ஏதோ இவங்களுக்குள்ள பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு கமருதீன். அங்கேயே 2 வருஷமா தெரியும்னா நீ என்ன வேணாலும் பேசலாமா என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு கூட தான் உன்னை பத்தி நிறைய விஷயம் தெரியும், நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அங்க இருந்து அரோரா அவர்கள் முதல்ல வாயை மூடு கமருதீன், நீ பேசாதா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கமருதீன் அரோராவை அதட்டுறாரு. நீ அதை பத்தி எல்லாம் கேட்காதா போ அப்படின்றாரு. உடனே அரோரா அவ அப்படிலாம் சொல்லவே இல்லை, உனக்கு தெரியுமா அவ அப்படிலாம் சொன்னான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆமா ஆதிரை உன்னை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, அது இப்பதான் எனக்கு புரியுது. நான் அதை 2 நாளா கோத்ரோ பண்ணிட்டு இருந்தேன், அது என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீ இவ்வளவு தூரம் பண்றதெல்லாம் பார்த்தா அவ சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இதனாலதான் நான் உங்ககிட்ட 2 நாளா பேசவே இல்லை ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா அந்த இடத்துல சொல்றாங்க. இதுல என்ன ஒரு மெயின் விஷயம்னா, இவங்க இந்த வீட்டுல ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்களே, யாரு இந்த அரோரா கமருதீனும் அதுக்கப்புறமேட்டு நம்ம துஷார் அவர்கள். அரோரா துஷார் கூட பேசு, இல்லையா கமருதீன் கூட பேசு, 2 பேருக்கும் ஹோப் கொடுத்தனா இந்த மாதிரி தான் ஒரு சண்டையில எடுத்து நிக்க வைக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் அரோரா இந்த வாட்டி சேவ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிற மக்களே. இது எப்படி தான் எடுத்துட்டு போறான்னு தெரியல. கமருதீன் அவர் வாயை கண்ட்ரோல் பண்ண மாட்டேறாரு. அதே மாதிரி ஆதிரை ஏதோ ஒரு விஷயத்த அரோரா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுல யாரு மேல தப்பு இருக்கு என்ன ஏதுன்றது லைவ்ல எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பட் ஆனா இந்த மேட்டரை வச்சு விஜேஎஸ் உள்ள கிளிகிளின்னு கிளிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம கமருதீனையும் ஆதிரை அவர்களையும் உங்க பர்சனல் விஷயத்த வெளியே வச்சுக்கோங்க, உள்ள எடுத்துட்டு இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீன் ஒரு வாயை அடக்கவே மாட்டேறாரு. எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நக்கலா பேசுறது ஒரு மாதிரி, அவரு தான் டாப்ல இருக்காரு, மத்தவங்க எல்லாம் கீழே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அப்ப பார்த்தாலும் எதனா ஒரு விஷயம் பேசிட்டே இருக்காரு. பட் ஆனா இதுல இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியல. ஒருவேளை ஆதிரை மேலேயும் தப்பு இருக்கலாம், இல்ல கமருதீன் மேலேயும் தப்பு இருக்கலாம். தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாரு அவர் எப்பயுமே எதனா ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுப்பாரு. அந்த மாதிரி தப்பா புரிஞ்சிட்டு கூட இருக்கலாம். அதை பொறுத்துதான் மக்களை பார்க்கணும். விஜேஎஸ் ஹோஸ்டிங் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இவர் ஒன்றும் ஃபயரா ஹோஸ்ட் பண்ற மாதிரி தெரியல. அடுத்தடுத்த வாரங்கள்ல தான் இதை பத்தி தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.